ஹாய் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே மாஃபியா கிங் பார்ட் 9 பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் கேட்குறதுங்க கிட்டேருந்து இந்த பார்ட் கேளுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆர்மிஸ் ப்ளீஸ். வாங்க இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். டேனிக்கு அந்த செக்யூரிட்டி மேலே டவுட் வந்துடும். அவன் செக்யூரிட்டி பேசும்போது அவன் கொஞ்சம் தடுமாறிப்பான். ஸோ அப்போவே கண்டுபிடிச்சிருவான். டே ஜிமின், நான் அவன்கிட்ட ஜேம் எங்கே இருக்கான்னு கேட்டப்போ அவன் கொஞ்சம் தடுமாறினான்டா. அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன், அவனுக்கு ஜேம் இருக்க இடம் தெரியும். இப்போ என்னடா பண்ணலாம்? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. சரி, ஃபஸ்ட்டு 2 பேர் வீட்டுக்கு கிளம்பலாம். அங்கே போய் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஓகேடா. ஜிம்னு டேனி வீட்டுக்கு வந்துடுறாங்க. லெனின், எங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வா. ஓகே டேனி. டேனி ஜிம்னு சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. டேனி, நம்ம அந்த செக்யூரிட்டி ஃபாலோ பண்ணி போனால் என்ன? என்னடா சொல்கிற? இன்றைக்கி நைட் அவன் டியூட்டி முடிஞ்சு கிளம்புறப்ப 2 பேரும் அவனை ஃபாலோ பண்ணலாம். அவன் எங்கே போனான்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த ஜேம் இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர்டா. அப்புறம் இன்னைக்கு நைட்டு 9 o'clock அங்கே இருக்க மாதிரி போயிடலாம். ஓகேடா. நீ ஒயின்க்கு கால் பண்ணியா? ஓ ஷிட், இந்த டென்ஷனில் நான் அதை மறந்துட்டேன். இருடா, நான் அவளுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜிமின் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வரான். இப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறான். நீங்கள் ஒரு 3-4 times கால் பண்ணியிருப்பீங்க. இவன் நம்ம கால் பண்ணியிருக்கா, நம்ம தான் அட்டன் பண்ணல. கால் பண்ணலாம். இப்போ ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணுறீங்க. ஏன் கட் பண்ணுறா? ஒருவேளை நம்ம மேலே கோவமாக இருக்காளா? இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். திரும்பவும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்பவும் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணுறீங்க. என்னாச்சு இவளுக்கு? கட் பண்ணிகிட்டே இருக்கா. ஃபோனை எடுறி. திரும்பவும் உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் எடுக்கவே இல்லை. இருக்க டென்ஷனில் இவ ஒருத்தி அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். சரி, அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜிமின் உள்ள வராரு. அதுக்குள்ளேயும் பேசிட்டியா? இல்லைடா, அவள் அட்டன் பண்ணல. சரி விடு, வா வந்து இந்த காஃபி குடி. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு 8 o'clock. டேனி, இப்போ கிளம்பணும்னா கரெக்டாக இருக்கும். ஓகேடா, கிளம்பலாம். டேனி ஜிமினும் வெளியே வராங்க. கார் கீ வந்துட்டு வந்துட்டேன். வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். வேண்டாம், பைக்கில் போகலாம். பைக்லையா? ஏன்டா? அப்போ தான் செக்யூரிட்டி ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேடா. சரி இரு, நான் பைக்கே எடுத்துகிட்டு வரேன். டேனி போய் பைக்கை எடுத்துகிட்டு வரான். போகலாமா? கிளம்பலாம்டா. 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ரீச் ஆயிடறானுங்க. அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பைக் ஸ்டாப் பண்ணுறானுங்க. அங்கேருந்து பார்த்தா செக்யூரிட்டி என்னென்ன பண்ணுறான்னு தெரியும். 2 பேரும் அங்கே நின்று அந்த செக்யூரிட்டியை வாட்ச் பண்ணுறானுங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி யார்ட்டையோ ஃபோன் பேசுகிறான். சார், நீங்கள் கேட்டதெல்லாம் ரெடியாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க. இது எங்கிட்ட இருக்குது, ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு தான் ஆபத்து. ஓகே சார். இங்கே பக்கத்தில் யாரும் இல்லை சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வெயிட் பண்ணுறேன். அந்த செக்யூரிட்டி காலை கட் பண்ணிடுறான். ஜிமின், அவன் யார்கிட்ட பேசியிருப்பான்? அதானே எனக்கும் தெரில. வெயிட் பண்ணு, வருவான்ல யாரும் பார்த்தாலாம். அப்புறம் இன்னொன்று நோட் பண்ணியா? என்னடா? ஏதோ சொன்னானே. இது எங்கிட்ட இருக்குது, ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்து, கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னால. ஆமாண்டா, சம்திங் ராங். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் 9:30 ஆகுது. அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தன் பைக்கில் செம்ம ஸ்பீடில் வந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட ஸ்டாப் ஆகுறான். ஜிமின், அவன் வந்துட்டான். என்னடா ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான்? வெயிட் பண்ணுறான், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார் வந்துட்டிங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். செக்யூரிட்டி உள்ளே போய்ட்டு ஒரு பார்சல் மாதிரி எடுத்துகிட்டு வரான். இந்தாங்க சார். யாரும் பார்க்கல? இல்லை சார், யாரும் பார்க்கல. நீங்கள் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புங்க. அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். செம்ம ஸ்பீடில் போகிறான். கரெக்டாக ஜிமின் அந்த பைக் நம்பர் நோட் பண்ணிடுறான். ஜிமின், இப்போ யாரை ஃபாலோ பண்ணலாம்? செக்யூரிட்டி ஃபாலோ பண்ணி போகலான்டா. அப்போ அவன் ஜான் கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஓகேடா. உடனே ஜிமின் ஜானுக்கு கால் பண்ணி அந்த பைக் நம்பர் சொல்லி ஃபாலோ பண்ண சொல்கிறான். ஓகேண்ணா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஜான், எதுனாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகேண்ணா. ஜான் கால் கட் பண்ணிடுறான். ஜிமின், அவன் கிளம்புறான், சீக்கிரம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணு. ஜிமினும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அந்த செக்யூரிட்டி ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கான். இவனுங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கானுங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கானுங்க. என்னடா இங்கே இன்னும் போயிட்டே இருக்கான்? வெயிட் பண்ணுறான், இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகிறான்னு பார்க்கலாம். அப்படியே ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்கானுங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். அவன் ஸ்டாப் பண்ணிட்டான், நீ இங்கே ஸ்டாப் பண்ணிடு. ஓகேடா. ஜிமினும் பைக்கை ஸ்டாப் பண்ணிடுறான். இப்போ அவன் ஒரு சந்து வழியாக போயிட்டுருக்கான்.
ஏய் சீக்கிரம் வா, அந்த வழியாக தான் போயிட்டுருக்கான். இருடா. வா போகலாம். இப்போ 2 பேரும் அந்த செக்யூரிட்டி ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்கானுங்க. கடைசியில் பார்த்தா அவன் வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ச்சே, என்னடா வீட்டுக்கு வந்திருக்கான், நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. ஆ சரி விடுறா, டென்ஷன் ஆகாத. அதான் ஜான் போயிருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி கேட்கலாம். சீக்கிரம் கால் பண்ணு. ஜிமின் ஜானுக்கு கால் பண்ணுறான். ஜான், அங்கே என்னாச்சு? அண்ணா, அவனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு எதுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே. ஜிமின் காலை கட் பண்ணிடுறான். என்னாச்சுடா? அவன் ஃபாலோ பண்ணி தான்டா போயிட்டுருக்கான். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம், நம்ம மார்னிங் பார்த்துக்கலாம். ஓகேடா. ஜிமினும் டேனியும் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. டேனி ஜிமினை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு அப்படியே சோஃபா மேலே படுக்கிறான். அவன் அறியாமே கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அப்போ நீங்கள் அவன் கண்ணு முன்னாடி நிற்கிறீங்க. ஏ வயன், வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை தொட வர்றாரு. நீங்கள் அப்படியே மறைஞ்சிடுறீங்க. அது ஜிமினோட இல்யூஷன். ஏ ஜிமின், நான் இங்கே கிச்சனில் இருக்கேன், இங்கே வா. ஜிமின் எந்திரிச்சு கிச்சன் ஓடி வராரு. ஏ நீ இங்கே இருக்கியா? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களை தொடுறாரு. நீங்கள் மறைஞ்சிடுறீங்க. ஏ ஜிமின், நான் இங்கே இருக்கேன். ஜிமின், அங்கல்ல, நான் இங்கே இருக்கேன். இப்போ ஜிமினுக்கு எங்கே பார்த்தாலும் நீங்கள் மட்டும்தான் தெரியுறீங்க. அந்த அளவுக்கு உங்களை மிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே சோகமாக ஒரு ரூம் போய் பெட்டில் படுக்கிறாரு. ஏ ஜிமின், வண்டியா? எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? நான் உனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏ ஏன்டி என் கண்ணு முன்னாடி வந்து வந்து டார்ச்சர் பண்ணுற? என்ன டார்ச்சர் பண்ணுறேனா? ஆமாம், இப்போ உன்னை வந்து தொட வருவேன், நீ அதுக்குள்ளே மறைஞ்சிருவ. ஏ நான் என்ன மறைஞ்சு போக மேஜிக் உமனா? என்னாச்சு ஜிமின் உனக்கு? என்னடி சொல்கிற? அப்போ நான் தொட்ட நீ மறைஞ்சு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை தொடுறாரு. ஆமாம், நீ இன்னும் மறையல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் ஃபேஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறாரு. ஏ ஜிமின், உனக்கு என்னாச்சு? ஏ இது என் இல்லூஷனா இல்லை நிஜமாலும் நீ இங்கே தான் நிற்கிறியா? டேய், நான் நிஜமா இங்கே தான் நிற்கிறேன். ஏ வயன், ஏன்னா நம்ப முடியல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி கிள்றாரு. இப்போ எதுக்கு கிள்னா? இல்லை இல்லை, இது நிஜம்தான். அப்படியே ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. டே ஜிமின், என்னாச்சு உனக்கு? ஏ நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நிஜமா என்னை மிஸ் பண்ணியா? ஆமாம், நீ இந்தியா போகலையா? போகல. ஏன்? எனக்கு ஒன்று தனியாக விட்டுட்டு போக மனசே வரல. அதான் போயிட்டு பாதி வழியிலே திரும்பி ஓடியான்ட்டேன். நீ என் செல்லண்டி. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா உன்னை காணோம். உனக்கு கால் பண்ணி பார்த்தா நீ அட்டனே பண்ணல. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ கால் பண்ணுறப்ப நான் அட்டன் பண்ணவே இல்லை. நினச்சேன் நான் கால் பண்ணுறப்ப நீ அட்டன் பண்ணும் போதே நீ கோமா இருப்பேன்னு நினச்சேன். ஆமாம், நீ எங்கே போன? அதுவா? சொல்லு ஜிமின், எங்கே போன? நானும் டேனியும் ஜெயமை தேடி போனோம். எதுக்கு அவனை தேடி போனீங்க? சொல்கிறேன். அந்த ஜெயம் என்னை பழி வாங்கிறதுக்காக உன்னை போட்டு தள்ள பிளான் பண்ணியிருக்கான். அதான் நேற்று நைட்டு நம்ம வீட்டுக்கு கன் ஷாட் பண்ணியிருக்கானுங்க. நீ சேஃபாக இருக்கணும் தாண்டி நான் உன்னை இந்தியாவுக்கு போக சொன்னேன். ஜிமின், இங்கே பாருங்க, எனக்கு எதுவும் ஆகாது. எப்படி சொல்கிற? ஏன் உயிர் தான் உங்ககிட்ட இருக்கே. நீங்கள் இருக்கும் போது என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் மாரி ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா நீ அவனை சும்மா விட்டுருவியா? அவனை போட்டு தள்ளிட மாட்ட? என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையாடி? ஐ லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ ஜிமின். இப்போ 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏய் செல்லம், நேற்று நைட்டு பாதியில் ஸ்டாப் பண்ணது இப்போ கன்னியூ பண்ணலாமா? ஏய் ப்ளீஸ் டி, நான் உங்களுக்கு வேணுமா? ஓகே. அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் டெய்லியும் உங்கள் ஆசை தீர என்னை எடுத்துக்கோங்க. அப்போ இப்போ எதுவும் கிடையாதா? இப்போ இந்த கிஸ் மட்டும்தான். நீங்கள் அப்படியே ஜிமின் லிப்ஸில் கிஸ் பண்ணி அப்படியே பெட்டில் தள்ளிடுறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துறாரு. நீங்கள் ஜிமின் மேலே விழுந்துடுறீங்க. ஏய், எனக்கு இந்த கிஸ் பத்தாது. பத்தலையா? இப்போ இப்போவும் பத்தலை. இப்போ எதுவும் பத்தலை. போங்க ஜிமின். எங்கடி போகிறது? வா.
கட்டி பிடிச்சி தூங்கலாம். ஓகே டார்மிஸ், இந்த பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.